கடந்த 4 ஆண்டுகளாக மெட்டாவிற்கு ஒரே ஒரு விதி இருந்தது. நாங்கள் உருவாக்குவதை எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் செய்வோம். அவர்கள் இதை பகிரங்கமாக சொன்னார்கள். பெருமையோடு சொன்னார்கள். இதனால் அவர்கள் டெவலப்பர் உலகின் மிகவும் பிரபலமான ஏஐ நிறுவனமாக ஆனார்கள். 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் அந்த விதியை உடைத்தார்கள். மெட்டா மியூஸ் ஸ்பார்க்கை வெளியிட்டது. இதுவரையிலான அவர்களின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏஐ மாடல். அது முழுக்க முழுக்க மூடப்பட்டிருக்கிறது. எந்த வெயிட்ஸ் இல்லை, எந்த ஆக்சஸ் இல்லை, எந்த விதிவிலக்கும் இல்லை. அடுத்த 10 நிமிடங்களில் மியூஸ் ஸ்பார்க் என்னவென்று, இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றம் எது என்று இல்லை, லாமாவுல கட்டமைக்கும் ஒவ்வொரு டெவலப்பரும் இதை ஏன் கேட்க வேண்டும் என்று விவரிக்கிறேன். இது ஏன் இவ்வளவு முக்கியம் என்று புரிந்து கொள்ள கொஞ்சம் பின்னணி தேவை. 2023ல ஓப்பன் ஏஐ மற்றும் கூகுள் பேவால்ஸுக்கு பின்னால் பூட்டப்பட்டிருந்த போது மெட்டா முற்றிலும் வேறு திசையில் சென்றது. லாமாவை வெளியிட்டது. ஓப்பன் வெயிட்ஸ், இலவச டவுன்லோட், இலவச மாடிஃபை, இலவச பில்ட். டெவலப்பர்ஸ் இதை விரும்பினர். ஸ்டார்ட் அப்ஸ் இதில் பிசினஸ் கட்டினார்கள். ரிசர்ச் லேப்ஸ் இதை பயன்படுத்தி பேப்பர்ஸ் வெளியிட்டன. மெட்டா ஓப்பன் சோர்ஸ் ஏஐ இயக்கத்தின் தர்க்கமற்ற சாம்பியன் ஆனது. பின்னர் ஜூன் 2025ல எல்லாம் அமைதியாக மாறியது. மெட்டா ஸ்கேல் ஏஐல 49% பங்கிற்காக $14.3 பில்லியன் செலவிட்டது. ஸ்கேல் நிறுவனர் அலெக்சாண்டர் வாங்கை முதல் சீஃப் ஏஐ ஆபீசர் ஆக அழைத்தது. வாங்கின் வேலை மெட்டா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் என்ற புதிய அலகை கட்டமைத்து மெட்டாவை ஓப்பன் ஏஐ மற்றும் கூகுள் உடன் ஃப்ரான்டியர் லெவல்ல போட்டியிட செய்வது. மியூஸ் ஸ்பார்க் அவரின் முதல் வெளியீடு. இது மெட்டாவை பற்றிய நமது சிந்தனையை மாற்றிவிடுகிறது. மியூஸ் ஸ்பார்க் என்ன? மார்க்கெட்டிங்கை கடந்து பார்ப்போம். இது ஒரு நேட்டிவ்லி மல்டி மாடல் ரீசனிங் மாடல், அதாவது டெக்ஸ்ட், இமேஜஸ் மற்றும் வாய்ஸ் மூன்றையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் செய்கிறது. தனி மாட்யூல்ஸ் அல்ல, கிரவுண்ட் அப்ல டிசைன் செய்யப்பட்டது. 2 மாட்யூல்ஸில் இயங்குகிறது. ஸ்டாண்டர்ட் மோட் வேகமான அன்றாட குவெரிஸ்க்காக. கான்டெம்ப்ளேட்டிங் மோட் ஏஐ ஏஜென்ட்ஸ் இன் குழு ஒரே நேரத்தில் சிக்கலான பிரச்சனைகளை டேக்கிள் செய்கிறது. ஹியூமானிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம்ல மிகவும் கடினமான அகாடமிக் பெஞ்ச்மார்க்ஸில் ஒன்று மியூஸ் ஸ்பார்க் கான்டெம்ப்ளேட்டிங் மோட்ல 50.2% அடைகிறது. இது வெறும் காம்படிட்டிவ் அல்ல, இது ஃப்ரான்டியர் லெவல். இப்போது ஏஐ டெவலப்பர் கம்யூனிட்டியை முழுவதும் கோபமாக்கிய பகுதி. மியூஸ் ஸ்பார்க் ப்ரோப்ரைட்டரி, க்ளோஸ்ட் வெயிட்ஸ். நீங்கள் டவுன்லோட் செய்ய முடியாது, செல்ஃப் ஹோஸ்ட் செய்ய முடியாது, ஃபைன் டியூன் செய்ய முடியாது. இது அதே மெட்டா 4 தலைமுறை லாமாவை ஓப்பன்னஸ் வாக்குறுதியில் கட்டமைத்தது. சேம் கம்பெனி, வேறு ஸ்ட்ராட்டஜி. இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நேரடியாக கோட் செய்கிறேன், எதிர்கால வெர்ஷன்ஸ் ஓப்பன் சோர்ஸ் செய்ய நம்புகிறோம். நம்பிக்கை. எதிர்கால வெர்ஷன்ஸ், குறிப்பிட்ட டைம்லைன் இல்லை. ஏன் இந்த மாற்றம்? கணக்கு பாருங்கள். ஸ்கேல் ஏஐல 14 பில்லியன். இந்த ஆண்டு மட்டும் 130 பில்லியன் ஏஐ கேப்பக்ஸ். இந்த அளவில் உங்கள் சிறந்த மாடலை எல்லா போட்டியாளர்களுக்கும் இலவசமாக கொடுக்க மாட்டீர்கள். இது மெட்டோட கால்குலேட்டட் பெட். ஃப்ரான்டியர் க்ளோஸ்ட் ஏஐ கம்யூனிட்டி நல்லெண்ணத்தை விட அதிக மதிப்பு வாய்ந்தது. ஒரு இடைவேளை. இது பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமும் இதையே செய்கிறோம். உண்மையான ஏஐ செய்திகள், ஹைப் இல்லாமல். மிகவும் குறைவாக கவர் செய்யப்பட்ட விஷயம் இது. மெட்டா சொல்கிறது மியூஸ் ஸ்பார்க் லாமா 4 மேவரிக்கின் அதே கேப்பபிலிட்டியை 10 மடங்கு குறைந்த கம்ப்யூட்டில் அடைகிறது. அர்த்தம், இது உண்மையென்றால் மெட்டால் வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் டிப்ளாய் செய்ய முடியும். 3.5 பில்லியன் பயனர்கள். ஒரு பிரைவேட் கண்ட்ரோல்ட் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக. இன்டெலிஜென்ஸ் இன்டெக்ஸில் மியூஸ் ஸ்பார்க் 52, கிளாட் ஓபஸ் 4.653, ஜிபிடி 5.457 முன்னிலையில். தற்போது இது சந்தையில் சிறந்த மாடல் அல்ல, ஆனால் ஹெல்த் பெஞ்ச் ஹார்டில் 42.8 இரண்டையும் விஞ்சுகிறது. கோடிங் மற்றும் ஏஜென்ட்ஸில் இப்போது பின்தங்கியிருக்கிறது. ஆனால் 6 மாதங்களில் இந்த கேப் வேகமாக மூடலாம். உங்களுக்கு என்ன அர்த்தம்? இன்று லாமாலா கட்டமைக்கிறீர்களா? இந்த வாரம் எதுவும் மாறாது. மெட்டா லாமாக்களை கொல்லவில்லை, ஆனால் சமிக்ஞை தெளிவானது. எம்யூஎஸ்சி ஸ்பார்க் இப்போது அவர்களின் பிரைமரி ஃபோகஸ். லாமா குறைந்த கவனம், குறைந்த கம்ப்யூட், மெதுவான அப்டேட்ஸ் பெறும். பிறந்த ஏஐ சந்தைக்கு இது மெட்டாவை ஒரு ஜென்யூன் ஃப்ரான்டியர் கம்பெடிட்டர் என நிரூபிக்கிறது. எண்ட் யூசர்ஸுக்கு எம்யூஎஸ்சி ஸ்பார்க் மெட்டா ஆப்ஸில் எம்பெட் ஆகும். பில்லியன் கணக்கான மக்கள் இந்த க்ளோஸ்ட் ஏஐ உடன் இன்டராக்ட் செய்வார்கள், அவர்கள் அறிந்தாலும் இல்லாவிட்டாலும். ஓப்பன் சோர்ஸ் ஏஐ இயக்கத்திற்கு இது ஒரு உண்மையான அடி. மெட்டா ஃப்ரான்டியர்ல ஓப்பன் வெயிட்ஸுக்கு கமிட்டட் ஆன கடைசி பெரிய நிறுவனம். இதுவே முஸ் ஸ்பார்க்கின் கதை. மெட்டா மூடியது, லாமா எரா மெதுவாக முடிகிறது. $14 பில்லியன் பெட் அதன் முதல் சிப்பை டேபிளில் வைத்திருக்கிறது. ஸ்மார்ட் பிவோட்டா அல்லது ஓப்பன் சோர்ஸ் பிட்ரேயலா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாவற்றையும் படிக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து பெல் அழுத்துங்கள். ஒவ்வொரு வாரமும் ஏஐல உண்மையில் என்ன நடக்கிறது என்று விவரிக்கிறேன். அடுத்தது, மியூஸ் ஸ்பார்க்கின் கான்டெம்ப்ளேட்டிங் மோடை கிளாடியோ ஓபஸ் மற்றும் ஜிபிடி
5.4க்கு எதிராக 10 ரியல் டாஸ்கில் டெஸ்ட் செய்கிறேன். அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க வேண்டும்.